ஸ்ரீலங்காவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. ஆமாங்க, கட்டில் ஃபிஷ் வச்சு செய்ய போறோம். இந்த கட்டில் ஃபிஷ்ன்றது ஸ்குவிட் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அதுல நல்லா மசாலா தடவி பொரிச்சு எடுத்து உப்பு காரம் பட்டர் இதெல்லாம் போட்டு சும்மா டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கட்டில் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் திக்காகவும் கலர் அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. குறுக்க மறுக்க அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கீறி விட்டிங்கன்னா அது வறுக்கும்போது வேகிறதுக்கும் சரி மசாலா ஊறுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் நல்லா அந்த பெப்பர் சால்ட்டு எக்கு எல்லாம் கோட்டாகி நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணால் போதும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுதான் நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா ஃபிஷ் பீசஸ், இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி கோட் ஆகணும். அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வறுத்து அது நல்லா வேகவும் செஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. தட்டில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்த பேட்சும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதை லைட்டாக கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனில் இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கி விட்டு கொஞ்சமாக சில்லி பேஸ்ட், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பேஸ்ட் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா இந்த மாதிரி 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. நீங்கள் போட போகிற எல்லாமே ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணால் போதும். பனானா சில்லி இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை ஸ்ரீலங்காவில் கேப்சிகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கட்டில் ஃபிஷ்ஷு கொஞ்சமாக சீசனிங்காக உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணுங்கள். நல்லா அது எல்லாமே மசாலா ஃபுல்லாக கலக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பட்டர் டேஸ்ட்டு அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ நல்லா இந்த கட்டில் ஃபிஷ்ஷை எலிவேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தாராளமாக போட்டு டாஸ் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பர் டெலிஷியஸ் ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ் ரெடி. ஸ்ரீலங்காவில் இது ரொம்பவுமே ஃபேமஸ். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.